யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை புறக்கணித்தாலும், யார் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும், நாம் நம்புகிற அந்த மருந்துகள் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும், நான் நம்பின நம்ம பிள்ளைகள், நம்ம வளர்த்த பிள்ளைகள் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும், இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய் இருப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். இங்கு தாவீது சொல்லுகிறார், பாரம் இல்லாத மனுஷன் பூமியில இல்லை. எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது பாரம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பூமியில பிறந்துட்டோம்னா அநேக நேரத்தில் என்ன சொல்றோம், என் தலையில தான் விடியணுமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்ன சொல்றோம், என் வாழ்க்கை, என் தலைவிதி இப்படி என் வாழ்க்கை விடிந்து போச்சு. எப்படியோ வாழ்க்கையை எதிர்பார்த்தேன், எப்படியோ இருக்கணும்னு நினைச்சேன், நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். நான் ஒரு குடிகார கனவை எனக்கு வாட்சி என் வாழ்க்கையே கெடுத்து போட்டானே. நான் போய் ஒரு வீட்டு வேலை செஞ்சு நான் என் பிள்ளைகளை காப்பாத்துறேன்னு, நான் ஒரு கூலி வேலை செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாத்துறேன்னு. எனக்கு உடம்பு முடியலையே, என் உடம்புல வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, எனக்கு வயசாகி போயிடுச்சு. நான் 25 வயசுல இருந்த பலன் இன்னைக்கு 55 வயசு 60 வயசு எனக்கு இல்லையே. இருக்கிற காலத்தை எப்படி ஓட்ட போறோம்? பாரம். இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார், மத்தேயு 11:28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த பூமியில எங்கு போனாலும் சமாதானம் இல்லை, எங்கு போனாலும் நிம்மதி இல்லை, எங்கு போனாலும் நமக்கு சந்தோஷம் இல்லை. சினிமா பார்க்கறதுனால சந்தோஷம் வரப்போகிறது இல்லை, சீரியல் பார்க்கறதுனால சந்தோஷம் வரப்போறது இல்லை, திருமண வீடுகளுக்கு செல்லுகிறதுனால நமக்கு சந்தோஷம் வருகிறது இல்லை. எல்லாம் கொஞ்ச நேரம். நம்முடைய உற்றார் உறவினர்களை பார்க்கிறது நிமித்தம் நமக்கு சந்தோஷம் வருகிறது இல்லை. ஆனா இந்த பூமியில வருத்தப்பட்டு நீங்க பாரத்தை சுமக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஐயோ நான் காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கை அழுது கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படியா இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் இந்த பூமியில கடந்து வந்தார். 33 ஆண்டுகள் அவர் இந்த பூமியில சுற்றி திரிந்தார். இந்த பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது? உலகத்துல இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு அந்த இயேசு உயிரோடு ஜீவனோடு இன்றைக்கு நம்ம இந்த மத்தியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா காரியமும் நமக்கு எதிராக இருக்கட்டும், உங்க பெத்த பிள்ளை உங்களை கைவிட்டு இருக்கட்டும், உங்க கணவன் உங்களை விட்டு கடந்து போய் இருக்கட்டும், யாருமே இல்லாத தனிமையான சூழ்நிலையில, யாருமே இல்லாத வேதனையான நிலைமையில நான் வாழ்கிறது எதற்காக வாழ்றேன்னு தெரியல, என் வாழ்க்கையில என்ன இருக்குது, எனக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, ஐயோ என் பிள்ளைய கட்டி கொடுத்து என் பிள்ளை இன்னைக்கு கஷ்டப்படுது சொல்லி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த பாரமா இருந்தாலும் இன்று இயேசு அதை சுமக்க ஆயத்தமாய் இந்த நம்மத்தியிலே அமர்ந்திருக்கிறார். உங்க பாரத்தை யாராலும் சுமக்க முடியாதுங்க. இன்னைக்கு சொந்த கணவனால மனைவியுடைய பாரத்தை சுமக்க முடியாது. என் மனைவியுடைய வியாதி என்னால சுமக்க முடியாது. வாயில சொல்லலாம், நான் நல்லா பாத்துக்கிறமான்னு சொல்லலாம், நல்ல மருத்துவர் அப்பாயின்ட் பண்ணலாம், நல்ல மருந்தை வாங்கி தரலாம், காசு பணங்களை செலவு பண்ணலாம், நல்ல கார் வசதிகளை உண்டு பண்ணி கொடுக்கலாம், ஏசி வீட்டுல மாட்டி கொடுக்கலாம், நல்ல ஆகாரம் கொடுக்கலாம், டெய்லி 5 ஸ்டார் உணவு கொடுக்கலாம், ஃபிளைட்லயே கூட்டிட்டு வரலாம், இங்க இருக்கிற அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலாம்.
ஆனா என் மனைவிக்கு என்னால சுகத்தை கொடுக்க முடியாது, என் மனைவிக்கு என்னால நிம்மதியை கொடுக்க முடியாது, என் மனைவிக்கு என்னால சமாதானத்தை கொடுக்க முடியாது. என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையில இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படியாய் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நீங்க இன்றைக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னா, இங்க இருந்து போகும்பொழுது நீங்க ஒரு சமாதானத்தோடு கூட போவீங்க. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ரோமர்ல 12வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம், ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்துல வேலை செஞ்சா எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க? ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்குறாங்க. 30 நாள் வேலை செஞ்சோம்னா சம்பளம் கொடுக்குறாங்க. நான் சில வீட்டுல கேள்விப்படுறேன், 2 நாள் வேலைக்கு வரலன்னா கூட என்ன பண்ணுவாங்க? சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. என் ஆஃபீஸில் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்லலாம் கட் பண்ண மாட்டேன், இப்போல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் காரணம் என்னன்னா, வேலை செஞ்சால் கூலி. இன்றைக்கு டெய்லி கூலியில் இருக்கவங்களுக்குலாம் நிலைமை தெரியும். நீங்கள் வேலைக்கு போனாதான் காசு. அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லியிருக்குதுன்னா, பாவம் செய்யறதுக்கு ஒரு சம்பளம் இருக்கான். அது ஒரு பாவம் செஞ்சா என்ன இருக்கு? அதுக்கு என்ன இருக்கு? சம்பளம் இருக்கு. அந்த சம்பளம் என்ன? மரணம். ஆனா அதுக்கு கீழே ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறதோ அது நித்திய ஜீவன். உங்கள் வாழ்க்கையில நித்திய ஜீவன் இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு பிரவேசிக்க விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் இயேசு பிரவேசிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அற்புதம் இன்னைக்கு வேணும்? எத்தனை பேருக்கு இன்னைக்கு நன்மை வேணும்? எத்தனை பேர் வாழ்க்கையில சமாதானம் வேணும்? எத்தனை பேர் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்? சமாதானம் எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன் நான் ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து இரவு வரைக்கும் என் வாழ்க்கையை நான் தனிமையில கழிக்கிறேன்னு சொல்றீங்களா? இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார். உங்க உடம்புல வியாதி இருக்கிறதா? இன்னைக்கு அந்த வியாதியை செக் பண்ணி பாருங்க. வியாதியிலிருந்து சுகத்தை பெறுவீங்க, நீங்க அற்புதத்தை பெறுவீங்க. எல்லாவற்றையும் உங்களை மாற்றி போடுவார். நான் சொல்றேன், இவங்களை வாழ வச்சவர் உங்களை வாழ வைக்க மாட்டாரா? இவங்களுக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? செத்து போயிருந்தா 28, 24 வயசு, 24 வருஷம் ஆயிருக்கும். என் மகனுக்கு எனக்கு 24 வயசு. என் மகன் பிறந்து 3 மாத குழந்தைலாம் அவங்களுக்கு தைராய்டா என்ன சொன்னாங்க? முதல்ல டாக்டரு தப்பா சொல்ல மாட்டீங்க, யாரும் பேச மாட்டீங்க, கேட்கலையோ? தப்பா ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. டாக்டர் தப்பா ஆப்ரேஷன் பண்ணதுனால 24 வருஷமா ஒருத்தர் கஷ்டம். இன்னைக்கு நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தேன்னா பல கோடிகள் வந்திருக்கும். ஏன்னா என்னுடைய கம்பெனியில் அவங்க ஒன் ஆஃப் த டைரக்டர், ஒரு முதலாளி. அப்ப அந்த ஒரு முதலாளிக்கு அவங்களால தான் வேலையை செய்ய முடியலன்னு கோர்ட்ல போயிருந்தாங்கன்னா, அந்த டாக்டர் அவர் பெரிய பணக்காரர், அவரிடத்துல இருந்து கோர்ட் அதிகமான பணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கும். நாங்கள் அதை நம்பல, நாங்கள் இயேசுவை நம்புறோம். இயேசு கைவிடார். இயேசு ஒரு நாளும் எங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன்னு சொன்னாங்க. மருத்துவங்க தப்பு பண்ணிட்டாங்க, டாக்டர் தப்பு பண்ணிட்டாரு, ஆனா இயேசு தப்பு பண்ண மாட்டார். டாக்டர் பண்ண தப்பை இயேசு மாற்றுவார். டாக்டர் பண்ண காரியத்தை இயேசு சொகத்தை கொடுப்பார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை எந்த சூழ்நிலையில இங்க கைவிடப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ தெரியாது, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ தெரியாது. நான் சொல்றேன், உங்க சூழ்நிலை இன்றைக்கு இயேசு மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இயேசு மாற்றுவார். எல்லாம் கைவிட்டாங்க. கேன்சருக்கு போய் கையெழுத்து போடுறோம். டாக்டர் சொல்ற இது என் தலையெழுத்து, நான் இவங்களுக்கு போய் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நாம சொன்னோம், உயிர் போனாலும் பரவாயில்ல, நாம கையெழுத்து போடுறோம்னு சொன்னோம். நாம கையெழுத்து போடுறோம், உயிர் போனாலும் பரவாயில்ல, இது எங்களுடைய ரிஸ்க்ல கையெழுத்து போடுறோம். அது சொல்றேன், இயேசு ஒரு நாளும் நம்மை ஒரு நாள் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நம்ம சூழ்நிலை அறிந்து இருக்கிறவர்.
அதே மருத்துவர்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் 2 மணி நேரத்துல ஆபரேஷன் எழுந்து உட்காரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நீங்க நினைச்சு பாருங்க, இருக்கிறவங்க எல்லாரும் அநேகமா குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒருவேளை ஆபரேஷன்ல குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, இல்ல ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்கன்னா, ஆபரேஷன் தேட்டர்ல இருந்து நேரா ஐசியூ வார்டுக்கு தான் கொண்டு போவாங்க. அங்க போய் ஒரு 4 மணி நேரமோ 8 மணி நேரமோ உங்களை வச்சிருந்துதான் கொண்டு வார்டுக்கு வருவாங்க. ஆபரேஷன் முடிஞ்சு 2 மணி நேரத்துல டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கை காலெல்லாம் நடுங்குது எங்களுக்கு. என்ன ஆச்சோ, டேபிள்லயே உயிர் போயிடுச்சோ, என்ன ஆச்சோ தெரியலையே. உள்ள போய் பார்க்கிறோம், ஆபரேஷன் பண்ணி 2 மணி நேரத்துல ஆண்டவர் உயிரோடு கூட அங்க இருந்து கை காட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு போச்சு 2 மணி நேரத்துல. மேஜர் ஆபரேஷன், பிரஸ்ட் கேன்சர் ஆபரேஷன் பண்ண உங்களுக்கு தெரியும். ஒரு சைடு பிரஸ்டே எடுத்துட்டாங்க. 2 மணி நேரத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுத்து 6 மணி காலைல 8 மணிக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வெளியே வந்திருக்கிறாங்க. 10 மணிக்கு இட்லி சாப்பிடும்படியா கடவுள் உதவி செய்தார். ஐசியூக்கு போல, சிசியூக்கு போல. டாக்டர் சொன்னாரு, இந்த அம்மாவுக்கு உயிர் வராது, உயிர் கிடைக்காது, ஜீவன் கிடைக்காது, இந்த அம்மாவுக்கு செத்து போயிடுவாங்க, இந்த அம்மாவுக்கு வென்டிலேட்டர் தான் வைக்கணும். நாங்க வென்டிலேட்டர் எல்லாருக்கும் தெரியல, கோவிட் பீரியட்ல எல்லாருக்கும் வென்டிலேட்டர் வச்சாங்க. சொல்றேன், உங்க சூழ்நிலைகள் கைவிட்டாலும், யார் உங்களை கைவிட்டாலும், நான் சொல்றேன், இந்த இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த பூமியில யாரும் உங்களை நேசிக்கலனாலும், யாரும் உங்களை வெறுத்து தள்ளினாலும், யாரும் உங்களை புறக்கணித்தாலும், உங்களுக்கு நீங்க உதவி செய்த யாரும் உங்களை வேண்டான்னு சொன்னாலும், உங்க சொந்த குடும்பம் உங்களை கைவிட்டாலும், இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கு அவரை நம்புங்க. நீங்க எதையோ நம்பி இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். நீ நம்பின எல்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையா போயிருக்கலாம். வார்த்தையை நான் முடிக்க போகிறேன். ஒரு நாள் உங்களை கைவிடாத தெய்வம், ஒரு நாளை உங்களை மறக்காத தெய்வம். இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணும்? இந்த இயேசு எனக்கு அற்புதத்தை செய்யணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? இயேசு எனக்கு செய்ய மாட்டாரான எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க கண்ணை அப்படியே மூடிக்கொள்ளுவீங்களா? நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். எங்களுக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்க குடும்பத்தின் பிரச்சனை, உங்களை ஒரு வேலை உங்களை வாழ முடியாமல் எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் சொல்லலாம், பிரதர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லை பிரதர், நாளைக்கு எது தங்கறதுக்கு இடம் இல்லை பிரதர் சொல்லலாம். என் கடன் பிரச்சனை என்ன பாட்டி வதைக்குது, நான் எங்க போவேன்னு தெரியல, கடன் தெரியாம வாங்கிட்டேன், என் குடும்பத்துக்காக கடன் வாங்கிட்டேன், நான் நொறுக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எந்த காரியமா இருந்தாலும், உங்க சுகர், ஒருவேளை உங்களுடைய சுகர் வியாதி உங்களை கஷ்டப்படுத்தலாம். இயேசுவிடத்துல நீங்க கேட்ட வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை சொல்லுங்க. இயேசப்பா, என் வாழ்க்கை நான் உமக்கு தருகிறேன். அவர் வெள்ளிய கேட்கிற தெய்வம் இல்ல, பொண்ணை கேட்கிற தெய்வம் இல்ல, உங்க காசை கேட்கிற தெய்வம் இல்ல, எதையும் கேட்கிற தெய்வம் இல்ல, நீ போட்டிருக்கிற நகையை கேட்கிற தெய்வம் இல்ல. உன்னிடத்துல இத பலி கொடு, அத பலி கொடு, நீ இந்த மலைக்கு ஏறி வா, அந்த மலைக்கு ஏறி வா, இவ்வளவு காணிக்க கொடுன்னு கேட்கிற தெய்வம் இல்ல. அவரும் தேவையை அறிந்து அவர் சொன்னார், உன் பாரத்தை என் மேல வச்சிருப்பா, நான் உன்னை ஆதரிப்பேன். இன்னைக்கு ஆதரவு இல்லாம யாரு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்க கண்ணுல ஒரு சொட்டு தண்ணீரை விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பூமியில யாரும் இல்லை ஏசப்பா, எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, நீங்க ஒருவரை தவிர எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உண்மை நம்புறேன், சுவாசிக்கிறேன், நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே,
தீர்ப்பானே ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் எல்லாரும் இயேசு தேற்றுக்கொள்ளும்படியா எல்லாரும் கண்களும் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவத்தை எல்லாம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லும் பொழுதே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வியாதிகள் சுகமடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்காய் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்டீங்கன்னா ஏசப்பா கொடுப்பார். கேட்டீங்கன்னா கொடுப்பார். நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாருமா. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பாருமா. உங்களுக்கு சுகம் வேணுமா, உங்க பிள்ளைக்கு யாரும் அற்புதம் நடக்கணுமா, இயேசு கொடுப்பார். யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த பூமியில யாராலையும் எதையும் கொடுக்க முடியாது. எங்களை இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாங்கன்னா அது இயேசு ஒருவர் தான். இந்த பூமியில நாங்க சாட்சி அவங்க முன்னாடி நிற்கிறோம்னா இயேசு ஒருவர் தான். ஒரு காலத்துல 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்துல இருக்கவங்களாம் சொன்னாங்க, பிச்சை எடுப்பான். நாங்க என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டீங்களே, பிச்சை எடுப்பானாரு. ஆனா பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னவனை இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிச்சை எடுக்க வைக்கலாங்க ஏசப்பா. அதான் என் பிள்ளைங்களுக்கு எப்போதும் சொல்லுவேன், நான் வச்சிருக்கிற வீடு, நான் வச்சிருக்கிற காரு, நான் வச்சிருக்கிற பிஸ்னஸ், நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் போடுற துணி, என் பிள்ளைகள் போடுற துணி, என் குடும்பம் சம்பாதிக்கிற வச்சிருக்கிற எல்லாம் எங்க ஏசப்பா எனக்கு போட்ட பிச்சை. ஏசப்பா எனக்கு போட்ட பிச்சை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா போட்ட பிச்சையில நானும் என் குடும்பமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சந்தோஷமா இருக்குது இல்ல? ஒரு காலத்துல பிச்சை எடுப்பேன் நீங்க சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு ஏசப்பா எனக்கு போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களை வாழ வைக்க மாட்டாரா? இன்னைக்கு அவரை தேடுறீங்களே, உங்களை அவரை நோக்கி பாக்குறீங்களா, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். உங்க தேவை என்னையோ அதை கண்டிப்பா இன்னைக்கு கொடுக்காம அனுப்ப மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். விசுவாசமா இருங்க. உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன். நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா நம்ம மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நல்லா வாழ்ந்தாக்கா இன்னைக்கு நோவாச்சு, இருக்கும்போது ஆடிச்சு, இன்னைக்கு பத்தியா சொன்ன யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் காலம் வரும்.
ஆனா இயேசு அப்படி சொல்ல மாட்டார். நீங்க கண்ணீரோடு இருக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கடைசியாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தகப்பன் தாய் உங்களுக்கு இல்லையனால இயேசு இருக்கிறார். மார்போடு அணைப்பாயே மனக்கவலை என்று இயேசு தீர்ப்பார். விசுவாசம் நம்பிக்கையோடு அணைப்பாயே மனக்கவலை தீர்ப்பாயே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு கரங்களை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் கர்த்தரை பொழுது கண்ணோக்கி பார்ப்பீராக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதக்காரன் சொன்னது போல உங்க பாரத்தை எல்லாம் மேல நாங்க வைக்கிறோம். ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே. இன்றைக்கு எத்தனை பேர் இங்க கலங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா. நீங்க சொன்னீங்க உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொன்னீங்களே. என்னிடத்துல விசுவாசமா இருங்கன்னு சொன்னீங்கப்பா. இன்றைக்கு விசுவாசமா உம்மிடத்துல நிக்கிறாங்க. இயேசுவே, இயேசு ஒருவர் தான் எனக்கு ஜீவன், இயேசு ஒருவர் தான் வாழ்க்கை நிக்கிறாங்களே. இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடைபெறட்டும் என ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இருக்கிற வியாதிகள் நீங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குறைகள் நீங்கட்டும். ஆண்டவர், சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, கைவிடப்பட்ட நிலைமையில, யாரோ இல்லாம எனக்கு வாழ வழி இல்லைன்னு யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறாங்களோ, இப்பொழுது வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக. யாரா இருந்தாலும் நேசிக்கிற தேவன் அல்லவா, எல்லார் மேலும் அன்பு வைத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் கடந்து உடைய ஜீவனை கொடுத்தவர் அல்லவா. ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால நிரப்புங்க, உங்க சந்தோஷத்தினால நிரப்புங்க. இயேசுவின் அன்பு இன்றைக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருக்கட்டும். இனி தனிமையை உணரக்கூடாது ஆண்டவரே, இனி எந்த விதமான கஷ்டத்தையும் உணரக்கூடாது. இனி அவங்க வாழ்க்கையில பாரம் இல்ல, கண்ணீர் இல்லை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதரனையும் அவருடைய மனைவியும் மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தியாகத்தோடு உடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தில் உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த ஊழியத்தை வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். பல மடங்கு கோடி கோடியாய் பெருக உதவி செய்யும். இவர்களுக்கு வேண்டிய ஸ்டேஜரை கர்த்தர் கொடுங்க ஊழியத்துக்காக. இவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரை இடங்களை கர்த்தர் விசாலமான இடத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பய மகனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. ஊழிய இதை காட்டிலும் 100 மடங்கு பெருகி வளரட்டும். உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். உடைய வல்லமை உடைய மகன் மேல இறங்கட்டும். இயேசுவா, உடைய சகோதரி மேல இறங்குவதாக. அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. நான் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பாச தயாநிதி ஐயா,
அவரோடு வந்திருக்கிற டேனியல் பிரதர் மற்றும் ஜெபா கேப்ரியல் பிரதர் மற்றும் யுவராணி சிஸ்டர் டைட்டஸ் பிரதர் மற்றும் வந்திருக்கிற இன்னொரு சகோதரன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது அமரட்டும் என ஜெபிக்கிறேன். நீ ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய செல்ல மார்பில கொடுக்கிறோம் டாடி. டாடி, ஒவ்வொருவரையும் கைவிட்டுறாதீங்க டாடி. ஆண்டவரே, உங்க கூப்பிடும் போது உங்களுக்கு பதில் கொடுங்க டாடி. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்களா டாடி. நீங்க ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்து இங்க இருந்து போகும்போது அடுத்த மாசம் சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துங்க. ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் கூட கரம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.